அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மாடிஃபை டூலில் இருக்க லென்த்தன், எடிட் பாலிலைன், எடிட் எஸ்பி லைன், டெலிட் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் மாடிஃபை டூலில் லாஸ்ட் வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து லிமிட்ஸ், யூனிட்ஸ்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணிக்கிறேன். UN, இங்கே 0, இங்கே mm, அதே மாதிரி இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு அடுத்து லிமிட்ஸ் 0,0 enter, 420, 297 enter. அடுத்து ஸ்னாப் மோடில் ஸ்னாப் செட்டிங்கில் டிஸ்பிளே கிரிட் பிஹாண்ட் லிமிட்ஸை எடுத்து விட்டுருங்க. ஓகே, இப்போ கீபோர்டில் Z, zoom, all, enter. இப்போ ஃபஸ்ட்டு லென்த்தன் கமெண்டை பற்றி பார்ப்போம். இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். லென்த் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். என்டர். மறுபடியும் நான் ஒரு 3 லைன் ட்ரா பண்ணுறேன் கண்டினியூஸாக. இது 200, என்டர். மறுபடியும் லைன், இது 300, என்டர், என்டர். இப்போ சின்னதாக ஒரு லைன், இது வந்து 25, என்டர். அடுத்து 50 mmக்கு ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். என்டர். கடைசியாக 50 mmக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணேன். எனக்கு இந்த 50 mmல இருக்கிற மாதிரி இங்கே இருக்க எல்லா லைனும் இதுக்கு முன்னாடி ட்ரா பண்ண 4 லைனும் மாறணும்னா நான் வந்து இங்கே லென்த்தன் மாடிஃபைல இருக்க லென்த்தன் கமெண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் டு மெஷர். இப்போ என்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இங்கே 25 mmக்கு நான் ட்ரா பண்ணல, இது கிட்ட ஜஸ்ட்டு டச் பண்ணால் இங்கே நம்ம 50 mm கொடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே 50 mmக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே 300 கொடுத்தோம், ஜஸ்ட்டு நான் இதை டச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி 50 mmக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே 200 கொடுத்தோம், டச் பண்ணுறேன், இதுவும் 50 mmக்கு. அதே மாதிரி இங்கே 100 கொடுத்தோம், இதுவும் 50 mmக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைமென்ஷன்ஸை செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 50 mm இருக்குது. இந்த டைமென்ஷன்ஸ் தெரிலன்னா ஜஸ்ட்டு கீபோர்டில் D, என்டர். இங்கே நாம் டைமென்ஷன் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஹேரோ சைஸு 5 mm, என்டர். டெக்ஸ்ட்டு 5 mm, என்டர். இங்கே ப்ரிசிஷனில் 0 கொடுத்துட்றேன். ஓகே, செட் கரண்ட், க்ளோஸ். இது நம்ம 50 mm க்ரியேட் பண்ணது, அதே மாதிரி மற்ற லைனும் 50 mmக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் லென்த்தன் கமெண்ட். அடுத்தது எடிட் பாலிலைன். எடிட் பாலிலைனை பற்றி பார்ப்போம். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட். இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டைமென்ஷன் வந்து 100, என்டர். 50, என்டர். இப்போ மவுஸில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட் பாலிலைன்ஸ் பார்ப்போம். எடிட் பாலிலைன்ஸ், இதை நான் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி எஸ்பி லைன் க்ரியேட் பண்ணுறது, இந்த ஒரு ரெக்டாங்கிளை வச்சு நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ எஸ்பி லைன் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் நம்மளுக்கு அந்த ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இதுதான் எடிட் பாலிலைன். அடுத்தது எடிட் எஸ்பி லைன் பார்ப்போம். அதுவும் இதே மாதிரி தான் சேம். டெலிட் பண்ணிவிட்டு நான் இப்போ எஸ்பி லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர். மாடிஃபை டூலில் இருக்க எடிட் எஸ்பி லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எடிட் வெர்டெக்ஸ், இங்கே எடிட் வெர்டெக்ஸ் இதை பேஸ் பண்ணி நாம் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் எஸ்பி லைனும் சேம் எடிட் பாலிலைன் மாதிரி நாம் மாடிஃபை பண்ணுறதுக்கு தான். அடுத்த கமெண்ட் எடிட் அரே. எடிட் அரே எப்படின்னு பார்ப்போம். எடிட் அரேக்கு நான் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிறேன். 50 × 50, என்டர். இப்போ நான் இதை ரெக்டாங்குலர் அரே பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். ரெக்டாங்குலர் அரே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எடிட் அரே பற்றி பார்ப்போம். இங்கே மாடிஃபை டூலில் எடிட் அரே இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும். ரோ, காலம் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ரோ கொடுக்குறேன். ரோ வந்து ஒரு இப்போ ரோ வந்து 3 இருக்குது.
நான் வந்து 5 கொடுக்குறேன், என்டர். பார்த்திங்கன்னா 5 க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி காலமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் மாடிஃபை டூலில் அரே செலக்ட். இப்போ காலம் வந்து 8 கொடுக்குறேன், என்டர். பார்த்திங்கன்னா 8 காலம் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம மாடிஃபை டூல்லையும் எடிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இதை டச் பண்ணால் போதும், டைரெக்டாக எடிட் பேஜுக்கும் போயிடும். இங்கே கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது நம்ம எடிட் ஹேட்ச், அது எப்படின்னு பார்ப்போம். சேம் எடிட் அரே மாதிரி தான். நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ரஃபாக ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிவிட்டு அங்கே ஹேட்ச் நான் பண்ணுறேன். இப்போ நான் ஹேட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ மாடிஃபை டூலில் எடிட் ஹேட்ச் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே நாம் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே நான் எல்லோ கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ப்ரிவியூவில் நம்ம பார்த்துக்கலாம். லைன் கலர் வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு, பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரி ஆங்கிள் வந்து நான் வந்து ஒரு 90 கொடுக்குறேன். இப்போ ஓகே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் நான் மாடிஃபை டூலில் எடிட் ஹேட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ஒயிட் கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். அடுத்தது அலைன் கமாண்ட் பார்ப்போம். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ மேலே ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது இந்த ரெண்டுத்துக்கும் நான் எந்த டைமென்ஷன்ஸும் கொடுக்கல. இப்போ நான் இந்த ரெக்டாங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறேன், என்டர். இப்போ ஏதாவது பேஸ் பாயிண்ட்டு, நான் இந்த பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அலைன் பண்ண போகிறேன். அலைன் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு சோர்ஸ் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு இது. அடுத்து செகண்ட் சோர்ஸ் பாயிண்ட்டு இது, அண்ட் செகண்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு இது. இப்போ என்டர் கொடுக்குறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோன்னு கேட்டிருக்கு. ஸ்கேல் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் அலைன்மெண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நான் நோ கொடுக்குறேன். கரெக்டாக 0 டிகிரியில் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. நோ கொடுத்ததால கரெக்டாக அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி 0 டிகிரியில் நமக்கு இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் நான் வந்து அன்டூ பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அலைன், செலக்ட் ஆப்ஜெக்ட், என்டர். ஃபஸ்ட்டு சோர்ஸ் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். செகண்ட் சோர்ஸ் பாயிண்ட் இந்த இங்கேருந்து இங்கே. இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் எஸ் கொடுக்குறேன். நம்ம எவ்வளோ தூரம் அந்த லைன் ட்ரா பண்ணோமோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ரெக்டாங்கிளாக க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் அலைன் கமாண்ட். அடுத்தது பிரேக் கமாண்ட் பற்றி பார்ப்போம். இப்போ பிரேக் கமாண்ட் நான் இதிலே சொல்கிறேன். இப்போ பிரேக் கமாண்ட் போகிறேன், பிரேக் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் மூவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிருக்கும். நாம் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இந்த லைன் பிரேக் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த பிரேக் கமாண்ட். அடுத்து பிரேக் அட் பாயிண்ட், அது எப்படின்னு பார்ப்போம். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த லைன் வேணும்னு பார்க்கலாம். எனக்கு இது வரை வேணும்னா ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா பிரேக் அட் த பாயிண்ட், இங்கே பிரேக் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அங்கே பிரேக் ஆகிருக்கு. இதுதான் பிரேக் அட் பாயிண்ட். அடுத்தது ரிவர்ஸ் கமாண்ட், அது எப்படின்னு பார்ப்போம். இதை செலக்ட் பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன். ரிவர்ஸ் கமாண்டுக்கு நான் ஒரு எஸ்பி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுன்னு மென்ஷன் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ நான் ரிவர்ஸ் கொடுக்குறேன். மாடிஃபை டூலில் ரிவர்ஸ் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு மென்ஷன் ஆகிருக்கு. இதுதான் இந்த ரிவர்ஸ் கமாண்ட். இப்போ மறுபடியும் நான் ரிவர்ஸ் பண்ணுறேன், ரிவர்ஸ். இப்போ நான் மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ரிவர்ஸ் கமாண்டோட யூசேஜ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜாயின் கமாண்ட். ஜாயின் கமாண்ட் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஜாயின் கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ ஜாயின் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாம்.
இப்போ நம்ம இது ஒரே லூப்பாக இருக்குது, எல்லாம் ஜாயிண்ட்டில் இருக்குது. இப்போ நான் இதை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர்ட். இப்போ இது தனித்தனி என்டிட்டியாக இருக்குது. இப்போ இதை நான் ஜாயின் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மாடிஃபை டூலில் ஜாயிண்ட் இது கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஒரே என்டிட்டியாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ஜாயின் கமெண்டோட யூசேஜ். அடுத்தது காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்ட். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ கமாண்டில் டூல் பேலட் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டூல் பேலட்டில் நான் ஒரு டிசைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிராஃப்ட் ஷீட்டு இங்கே இருக்குது. நம்மளோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இதை ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன். இப்போ பேஸ் பாயிண்ட் நான் ஏதாவது ஒரு பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேல் வேல்யூ பாயிண்டில் கொடுக்குறேன். 0.2 என்டர். பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாகிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல். இப்போ மறுபடியும் பேஸ் பாயிண்ட், இந்த பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் 0.1 என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். இப்போ ஏதாவது பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நான் இங்கே இந்த டிராஃப்ட் ஷீட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, இதான் நம்ம ஸ்கேலிங் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் பண்ண மொத்தமாக தான் காப்பி ஆகும். எனக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் காப்பி ஆகணும்னா நம்ம இந்த காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒவ்வொரு இதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் காப்பி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்டில் நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீபோர்டில் என்டர். இப்போ இந்த பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரே ஒரு தடவை தான் காப்பி ஆகிருக்கு. எனக்கு இப்போ மல்டிபிள் டைம்ஸ் காப்பி ஆகணும்னா இப்போ மறுபடியும் நான் காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்டில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் என்டர். இங்கே கீழே மல்டிபிள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எங்கே வேணாலும் கண்டினியூஸாக நான் காப்பி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்டோட யூசேஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெலீட் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட். டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே டைமென்ஷன்ஸ் வந்து 100 என்டர், 50 என்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது மேலே ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்றேன். இந்த ரெக்டாங்கிள் மேலே நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸிஸ்டிங் லைன் இருக்குது. இதை நான் எப்படி டெலீட் பண்ணுறது, அந்த எக்ஸ்ட்ரா நம்ம க்ரியேட் பண்ணது எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு மாடிஃபை டூலில் டெலீட் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் லைன்லாம் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸிஸ்டிங்காக ட்ரா பண்ண லைன்லாம் டெலீட் ஆகிடுச்சு. இதுதான் டெலீட் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.